எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம வந்து போன வீடியோ வந்து லிவரோட ஃபங்க்ஷன் என்னென்ன வேலை செய்யுது, லிவர் கெட்டு போன என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் லிவர் தான் நம்ம உடம்புலேயே வந்து கட் பண்ண வளரக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து லிவர் கெட்டு போச்சுன்னா என்னென்ன ரீசனால் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டேன். நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதே மாதிரி ஒபிசிட்டி, வெயிட் ஓவராக இருந்தாலும் லிவர் வந்து கெட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. பட் கெட்டு போன லிவர் வளராது. இப்போ வந்து என்னென்ன வந்து ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடணும் பற்றி பார்ப்போம். லிவருக்கு என்னென்ன ஃபுட் நல்லதுன்றது ரொம்ப முக்கியங்க. அதோட முக்கியம் என்ன, லிவர் கெட்டு போச்சுன்னா என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது லிவர் கெட்டு போச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆல்கஹாலுங்க. குடியை நிப்பாட்டிட்டாலே உங்கள் கல்லீரல் வந்து லிவர் வந்து பழையபடி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் வந்து ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த வறுத்த பொட்டேட்டோ, ஸ்நாக்ஸு, சிப்ஸு, சிக்கன் ஃப்ரைட் சிக்கனு, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து லிவர்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. கெட்டு போச்சுன்னா டைஜஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உப்பு கறி, சால்ட் போட்டு வந்து கறி செய்கிறாங்களே, உப்பு கறின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கோலா, எல்லாமே வந்து உடம்புக்கு கெடுதுங்க. இந்த ஹை சோடியம், அந்த உப்பில் இருக்க ஹை சோடியம் வந்து கல்லீரல்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை சுகரி ட்ரிங்க்ஸ், இந்த சுகர் உள்ள ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, பாட்டிலில் இருக்க ஃப்ரெஷ் ஹை சுகர் உள்ள ஜூஸ் குடிச்சிங்கனாலும் லிவர்னால அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. மேலும் வந்து பிஸா பர்கர், இதனாலையும் லிவர் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. அப்புறம் ஒயிட் ப்ரெட்டு, வெள்ளை ப்ரெட்டு, அப்புறம் ஒயிட் சுகரும் லிவர்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி லிவர் தான் வந்து ஃபேட்டி ஃபுட்ஸு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டேன். அது மாதிரி பிளட்டில் இருக்க சுகர் வந்து லிவர் தான் வந்து கிளைக்கோஜனை மாற்றி வைக்குதுன்னு சொன்னேன். லிவரே கெட்டு போகும்போது இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. லிவர் அதாவது இப்போ உடஞ்ச கையில் நீங்கள் ஒரு வெயிட் தூக்குனீங்கன்னா ஃப்ராக்சர் வந்து கூடாது. அதே மாதிரி லிவர் கெட்டு போச்சுன்னா நீங்கள் மேலும் அதை பாரத்தை கொடுத்தீங்கன்னா லிவர் இன்னும் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன ஃபுட் லிவருக்கு நல்லதுன்னா பூண்டு, அவகாடோ, ஆப்பிள், க்ரீன் டீ, ஆலிவ் ஆயில், லெமன், நட்ஸ்னு வந்து கேஷ்யூ நட்ஸு, பாதாம் எல்லாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து காஃபி அது க்ரீன் டீ குடிக்கலாங்க. என்ன காஃபியில் என்ன இருக்குன்னா குளோரோஜெனிக் ஆசிட், கெஃபைன் இருக்குது. அது உங்கள் லிவர் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி க்ரீன் டீலையும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது கேன்சர் வராமல் பார்த்துக்குது. பட் ஆனால் அதுக்கும் லிமிட் இருக்குது. காலையில், நைட்டு, ஈவினிங் தான் குடிக்கணும், எக்ஸ்ட்ரா குடிக்க வேணாம். அதே மாதிரி லெமன் ஜூஸும் அப்படி தான். இது போக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தானிய வகைகள் எல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க. டேக் கேர். பருப்பு, கீரை டெய்லி சாப்பிட்லாங்க. சிக்கன் வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். உடம்பை பார்த்துக்கோங்க. தயிர் சாப்பிட்லாம். டேக் கேர்.